உங்க எல்லாருக்குமே அமேசான் பத்தி தெரிஞ்சிருக்கும். ஒரு பெரிய ஒரு கம்பெனில எந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லாம ஒரு சூப்பரான ஜாப் வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுவும் நமக்கு எந்த வித டென்ஷன் எதுவுமே இல்லாம நம்ம ஒன் டைம் ஒர்க் பண்ணா போதும் லைஃப் லாங் இன்கம் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அமேசான்ல நீங்க எல்லாமே கேடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அமேசான் கிண்டில் டைரக்ட் பப்ளிஷிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன். இது மூலமா நிறைய மக்கள் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அப்லோட் பண்ணும்போது நமக்கு அதுக்கான இன்கம் ரெகுலரா வந்து கிடைச்சிட்டே இருக்க போகுது. இதுக்கு நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ண தேவையில்லை, எந்த ஒரு டென்ஷன் ஆக தேவையில்லை. சோ அது எப்படி பண்றது, அது என்ன மாதிரி விஷயங்கள், நம்ம ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத டீடைலா வந்து பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் விஜய். இன்னைக்கான வீடியோல அமேசான் கேடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பத்தி நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்ப எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிற டீடைலா அது உங்களுக்கு தெரியும். அமேசான் கேடிபினா என்னன்னு சொல்லிடுறேன். அமேசான் கேடிபி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேடிபி அப்படிங்கிறது அமேசான் கிண்டில் டைரக்ட் பப்ளிஷிங் அப்படிங்கிறது தான். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை வந்து இங்க பப்ளிஷ் பண்ண போறோம், அதுக்கு நம்ம எந்த பிரிண்டர் இருக்கிறதோ எந்த ப்ராடக்ட் வந்து கையில வச்சு ரீசெல்லிங் பண்றதோ இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாம ஒரு விஷயத்தை நம்ம பிடிஎஃபா வந்து அப்லோட் பண்ணும்போது அதுக்கான ஒர்க் அமேசானே பாத்தீங்கன்னா பண்ணிப்பாங்க. சோ டைரக்டா வந்து அவங்களே பாத்தீங்கன்னா எல்லாமே பண்ணிப்பாங்க. பட் பப்ளிஷிங் மட்டும் பண்ண வேண்டியது நம்மளோட ஒர்க்கா இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒர்க் என்ன, நம்ம என்ன மாதிரி விஷயங்களை பப்ளிஷ் பண்ண போறோம், அது போய் எங்க பண்ண போறோம் அப்படிங்கிறத டீடைலா வந்து பார்க்கலாம். அமேசான்ல கோசிகேல் கலரிங் புக் அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா நிறைய ரிசல்ட் வந்து ஷோ ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் செல்லர் அப்படின்னு ஆப்ஷன்ல ஒரு புக் வந்து ஷோ ஆகுது. ஸோ பாத்தீங்கன்னா 2488 ரிவ்யூஸ் இருக்கு. இது எம்ஆர்பி பாத்தீங்க அப்படின்னா 149 அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி புக் தான் வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். அதாவது கலரிங் புக் அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு இமேஜ் பிளாக் நோட்ல எடுத்து அது வந்து ஒரு புக் ஃபார்மேட்ல வந்து கொடுக்க போறோம். இந்த புக் ஃபார்மேட்டை நம்ம வந்து பிரிண்ட் எடுத்து செல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு பிடிஎஃபாவோ இல்ல அவங்க கேட்கக்கூடிய ஒரு ஃபார்மேட்ல நம்ம இந்த ஒரு வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணிட்டா போதும், நமக்கு டேரக்டா பாத்தீங்க அப்படின்னா செல்லிங்க்கு வந்துடும். சோ இந்த செல்லிங்ல வந்து அமேசான் கேடிபி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அந்த புக்கை பிரிண்ட் எடுக்கிறது, அதுக்கான மார்க்கெட்டிங் பண்றது, அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது, இந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களே பார்த்துப்பாங்க. டெலிவரி முதற்கொண்டு அவங்களே பார்த்துப்பாங்க. நம்மளோட வேலை வந்து இந்த ஒரு வெப்சைட்ல லாகின் பண்ணிட்டு அதுல புக்கை வந்து அப்லோட் பண்றது நம்மளோட வேலையா இருக்கும். கூகுள்ல அமேசான் கிண்டில் டைரக்ட் பப்ளிஷிங் சொல்லி போட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் ஓபன் ஆகும். இந்த வெப்சைட் நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பப்ளிஷ் பண்ண போறோம், அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கேடிபி வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அதுவும் மோர் தென் 45 லாங்குவேஜஸ்ல. சோ நாம வந்து பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு லாங்குவேஜஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சோ லாங்குவேஜஸ் வந்து எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம சிம்பிளா ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ண போறோம். அது என்ன மெத்தட் அப்படிங்கிறத நம்ம டீடைலா வந்து பார்க்கலாம். சோ இதுல வந்து செல்ஃப் பப்ளிஷ் வந்து ஈஸிலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிண்டடா இருக்கலாம், அப்படின்னா டிஜிட்டல் ஃபார்மேட்லயும் வந்து இருக்கலாம் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. சோ நம்ம அப்லோட் பண்ணா ஜஸ்ட் நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ்ல வந்து இது வந்து வேர்ல்டு வைடு நமக்கு பப்ளிஷ் ஆயிர போகுது. சோ இதுல நமக்கு வந்து 70% ராயல்டி அப்படின்னு கிடைக்க போகுது. இதுதான் வந்து நம்மளோட இன்கமா வந்து இருக்க போகுது. இப்ப எப்படி பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சோ நாம வந்து கேடிபில வந்து நம்ம லாகின் பண்ணிட்டு சோ அதுல வந்து புக்கை வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேடிபில வந்து என்ன மாதிரியான மெத்தட்ஸ் வந்து நம்ம ஏர்ன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்க போறோம், என்ன மாதிரியான புக்கை வந்து செல் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல இதுல எப்படி வந்து அந்த புக்கை வந்து அப்லோட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கீழே கமெண்ட்ல அமேசான் கிண்டில் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா அமேசான் கேடிபின்னு டைப் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். உங்க எல்லாருக்குமே கேன்வா பத்தி தெரிஞ்சிருக்கும். சோ கேன்வா அப்படிங்கிறது ஒரு இமேஜ் ரெடி பண்றதுக்கான ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். இது வந்து ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ்மே இருக்கும், நம்ம வந்து தேவையான மாதிரி எடிட் பண்ணிக்கவும் முடியும். அந்த கேன்வா ஓபன் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்னு சொல்லிட்டு ஸ்கொயர்ல இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அமேசான்ல வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது ஸ்கொயர்ல தான் பண்ண போறோம். சோ அதுக்கான அந்த ஃபார்மேட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல எலிமெண்ட்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சர்ச் எலிமெண்ட்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு பாக்ஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும், அந்த மாதிரி பாக்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஒரு பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நம்ம அவுட்லெட் அப்படிங்கிறது கொடுக்க போறோம். ஸோ இந்த அவுட்லெட் கொடுத்துட்டு நம்ம வந்து இதை சென்ட்ரலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் சென்ட்ரலைஸ் பண்ணிக்கிறேன். சோ இதை வந்து நம்ம மல்டிபிள் பேஜஸ் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எதுக்காக மல்டிபிள் பேஜஸ் அப்படின்னா சோ நாம வந்து ஒரு சைடு வந்து நம்ம கொடுக்க போது பாத்தீங்க அப்படின்னா பிளாக் நோட் இமேஜஸ் நம்ம கலரிங் பண்ற மாதிரி. சோ அந்த இமேஜஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொடுத்தோம் அப்படின்னா செகண்ட் பேஜ்ல நம்ம கலரிங் பண்ண அந்த ஒரு ஷேடோ வந்து தெரியும். சோ அதுக்காக செகண்ட் பேஜ்ல நம்ம வந்து இமேஜஸ் கொடுக்க மாட்டோம்.
தேர்ட் பேஜஸ்ல இமேஜ் கொடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல இமேஜ் இருக்கும், அதை கலரிங் பண்ணா தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேர்ட் பேஜ்ல இமேஜ் கொடுக்க போறோம். அடுத்து 5வது பேஜ்ல வந்து இமேஜ் கொடுக்க போறோம். ஸோ ஒரு பேப்பருக்கு ஒன் சைடு மட்டும் தான் வந்து இமேஜஸ் அப்படிங்கிறது ஆட் பண்ணிக்க போறோம். என்ன மாதிரி இமேஜஸ் நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சிம்பிளா இருக்கக்கூடிய இமேஜஸ் வந்து நம்ம கலரிங் பண்ற மாதிரி கொடுக்க போறோம். சோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த ஒர்க் அப்படிங்கிறது பண்ணிக்க போறோம். இது வந்து நம்ம ஒன் டைம் மட்டும் இதை பண்ணா போதும். ஸோ லைஃப் டைம் நல்ல ஒரு இன்கம் வந்து பார்க்கலாம். சோ இப்போ வந்து நம்ம கேன்வால நம்ம என்ன பண்ண போறோம், அதே ப்ராசஸ் வந்து டைப் பண்ணிக்கலாம். இந்த எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, இதை வந்து ஆல் செலக்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் இந்த இடத்துல கிறிஸ்துமஸ் இமேஜஸ் சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். நான் ஏன் இந்த கிறிஸ்துமஸ் இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்கேன் அப்படின்னா, சோ நிறைய பேர் இந்த கிறிஸ்துமஸ்க்கான இமேஜஸ் வந்து நிறைய தேடுவாங்க. அது மட்டும் இல்லாம புக்ஸ்ல நிறைய கலரிங் பண்ணுவாங்க. இதுல நமக்கு கண்டென்ட் அப்படின்னு நிறைய கிடைக்கும் அப்படின்னால இதை வந்து செலக்ட் பண்ணிக்கேன். இப்போ நீங்க அதுவே வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க நீங்க போறீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ், அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க போகலாம். பட் நான் வந்து இந்த ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணிக்கிறேன். சோ இந்த இடத்துல கிராபிக்ஸ் அப்படிங்கிற இடத்துல சீமோர் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா நிறைய விதமான இமேஜஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இங்க அவைலபிலிட்டி இருக்கும். இங்க ஃபில்டர் அப்படி ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பிளாக் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நிறைய விதமான இமேஜஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வரும். இப்போ நான் இந்த ஒரு இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்க போறேன். இந்த இமேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து கொடுத்துக்க போறோம். சோ இமேஜஸ் ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொடுத்ததுக்கு அப்புறம் இதை கலரிங் பண்றதுக்காக பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லயும் 3வது பேஜஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது கொடுத்துக்கலாம். சோ இப்போ இங்க ஒரு இமேஜஸும் பிளஸ் வந்து பக்கத்துல இந்த ஒரு இமேஜஸையும் நான் கொடுக்குறேன். சோ வேணுங்கிற கலர்ஸை வந்து அவங்க வந்து கலரிங் பண்ணிப்பாங்க. சோ அதனால வந்து இந்த 2 இமேஜஸ் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ ஒன் சைடு பேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ணிட்டோம். உங்ககிட்ட ஒரு சாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். நீங்க ஒர்க் பண்ணும்போது டீடைலா கொஞ்சம் யோசிச்சு பண்ணீங்க அப்படின்னா நிறைய இமேஜஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். செகண்ட் பேஜை வந்து நான் விட்டுற போறேன். 3வது பேஜ்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா வேற ஒரு இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்க போறேன். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு டெடி. சோ இந்த ஒரு இமேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3வது பேஜஸ்ல ஆட் பண்ணிக்க போறேன். சோ இந்த இமேஜஸ்ல கலரிங் பண்றதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலரிங் இமேஜஸ் இருந்தாலும் அது பக்கத்துல வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். கலரிங் இமேஜஸ் இல்ல அப்படின்னா இதை வந்து எம்டியாவே விட்டுறலாம். சோ இதை சின்ன குழந்தைங்க எல்லாம் கலரிங் பண்ணி வளர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். சோ இப்போ 3வது பேஜ் பண்ணதுக்கு அப்புறம் 4வது பேஜ் எம்டியா விட்டுட்டு 5வது பேஜ்ல வேற ஒரு இமேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கலாம். இந்த ஒரு இமேஜஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். சோ இந்த மாதிரியே ஒரு 50-60 பேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 50-60 பேஜஸ் ஆட் பண்ணிட்டு இதை வந்து பிடிஎஃப் வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்க டவுன்லோட் அப்படின்னு ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா பிஎன்ஜின் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஆப்ஷன்ஸ்குள்ள போயிட்டு இதை வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நாம அந்த பிடிஎஃப் வந்து டைரக்டா போயிட்டு நம்ம வந்து வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணிக்க போறோம். சோ இந்த வெப்சைட்ல எப்படி லாகின் பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட்ல கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஓகே கைஸ், திஸ் இஸ் த வீடியோ. இன்னைக்கு வீடியோல எப்படி அமேசான் கேடிபி பயன்படுத்தி பணம் சம்பாதிக்குது அப்படின்னு பார்த்திருப்போம். கேன்வால எப்படி வந்து இமேஜஸ் ரெடி பண்றது, அதை எப்படி வந்து கேடிபில வந்து அப்லோட் பண்றது அப்படின்னு பார்த்திருப்போம். சோ கேடிபி அப்லோட் பண்றதுக்கான டீடைல்டு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல அமேசான் கேடிபி அப்படின்னு டைப் பண்ணுங்க. டீடைல்டா வீடியோ வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா அது எப்படி ப்ராப்பரா அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாம இருக்கும். இந்த ஒரு வீடியோல என்ன மெத்தட் பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்திருந்தோம். சோ உங்களுக்கு கேடிபில எப்படி வந்து அப்லோட் பண்ணணும்னு தெரியணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து அமேசான் கேடிபி டைப் பண்ணுங்க. இதுக்கான ப்ராசஸிங் வீடியோ வந்து பெரிய வீடியோ. சோ அதை கண்டிப்பா வந்து உங்களுக்கு நான் மேக் பண்ணி போறேன். சோ இந்த வீடியோல டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல நீங்க கேட்கலாம். நான் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன். சோ நம்ம சேனல்ல இந்த மாதிரி மேக் பண்ணி ஆன்லைன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படி ஆப்ஷன் செட் பண்ணிக்கங்க. சோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டைம் வந்து உங்களை பார்க்கிறேன். அதுவரை டாடா, பை பை.